கேகே இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ நேற்று நடந்த ஐபிஎல் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச் 33வது மேட்ச்சு முல்லன்பூர் மும்பை வர்சஸ் பஞ்சாபோட மேட்ச். இது பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டில் தான் நடந்தது. பஞ்சாப் டாஸை வின் பண்ணாங்க, சூஸ் டு போல் செலக்ட் பண்ணாங்க. கிஷன் 8 ரன் தான் எடுத்தார். நேற்று சரியாக ஆடல. ரோஹித் சர்மா நல்லா ஆடினார். நேற்று 36 ரன் எடுத்தார். அவர் கூட இப்போ சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஒரு நேற்று கம்பேக் தான் சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபார்மில் வந்திருக்காரு. நேற்று 360 டிகிரி ஷார்ட்டாக பார்த்தோம். எல்லா சைட்லையும் 6-4 கன்வெர்ட் பண்ணார். ஒரு நல்ல கம்பேக்கு, நல்ல பேக் டு ஃபார்ம்லாம் மும்பை டீமுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் அமைஞ்சது. 78 ரன் எடுத்தார். ஒரு நல்ல ஒரு ஸ்கோருக்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பிக்கப் ஆச்சு. மும்பையோட ஸ்கோர் 10க்கு மேலே எடுத்துகிட்டு வந்தார். நல்ல ஒரு பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் திலக் வர்மா 34 ரன் எடுத்தார். அவரும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஸ்கோர் பண்ணார் சொல்லலாம். ஒரு மும்பைக்கு ஒரு நல்ல ஒரு ரன் ரேட் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. நேற்று மேட்ச்சில் ஒரு பேட்டிங் லெவல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அருமையான பேட்டிங் தான் சொல்லலாம். நேற்று ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இருந்தது மும்பைக்கு. ஹார்திக் பாண்டியா வந்தார். நேற்று 6 பால் தான் ஆனார், 10 ரன். ஒரு லாங் இன்னிங்ஸ் இது வரைக்கும் அவர் கேப்டன் இன்னிங்ஸ் ஆடல. அவுட் ஆகிட்டு போயிட்டார். டின் டேவிட் வந்தார். ஒரு ஷார்ட் பீரியடில் 14 ரன் எடுத்தார். மும்பையோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 192-7 ஒரு நல்ல ஸ்கோர் தான் சொல்லலாம். இது ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் தான் சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் இருந்தாலும் அவங்க சைடில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பவுலிங் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் சொல்லலாம். அது 10 above 9ன்றது ஒரு கஷ்டமான ரன் ரேட் தான் ஆப்போனண்ட்டுக்கு. ஏன்னா மும்பை டீம் பவுலிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. எல்லாம் கம்பேக்கில் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பவுலர் இருக்காங்க. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பவுலிங் லெவலில் ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த அளவுக்கு பவுலர் இல்லை. நல்ல ஒரு விக்கெட் எடுக்கல, ரெகுலர் விக்கெட் எடுக்கல. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண விட்டாங்க. ரபாடா ஒரு விக்கெட் தான் எடுத்தார். ஹர்ஷல் பட்டேல் 3 விக்கெட் எடுத்தார். சாம் கரன் 2 விக்கெட் எடுத்தாருங்க. இருந்தாலும் ரெகுலர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தால் அவங்க பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிடலாம். சூரியகுமார் அதை ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் வந்தாங்க. பஞ்சாப் சேஸ் பண்ணாங்க. இதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு கடினமான ஸ்கோர் தான் தெரியும். இருந்தாலும் ஃபைட்டிங்ஸ் பண்ணுவாங்கன்னு இருந்த நாக்கு இருந்தது. சாம் கரன் ஓப்பனிங் ஆடினார். 6 ரனுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். பிரபு சிம்ரன் சிங் 0 ரன் டக். அவர் நல்லா ஆடுவார். நேற்று மேட்ச்சில் ஆடல. லிவிங்ஸ்டனும் 1 ரன் தான் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பாக பேட்ஸ்மேன் 4 பேருமே நல்லா சொதப்பினதுனால ரன் ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மிடில் ஆர்டர் அவங்களால ரன் ரேட்டை எடுக்கணும், அதே டைம் விக்கெட்டை லூஸ் பண்ணாதுன்ற ஒரு கடினமான இக்கட்டான நிலைக்கு பஞ்சாப் பிளேயர்ஸ் கொண்டு விட்டாங்க அந்த ஓப்பனர்ஸ்னால். அதுக்கப்புறம் பரவாயில்ல. சசாந்த் சிங் எப்போயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்க. அவருக்கு பாவம் அந்த அளவுக்கு ரன் ரேட் இருந்திருந்தால் ஈஸியாக அவர் நாக் அவுட் வின் பண்ணுற ஃபினிஷராக இருக்கார். நல்லா வின் பண்ணலாம். ஆனால் அவர் இக்கட்டான சூழ்நிலையில் தான் எப்போயும் ஆட விடுறாங்க. அவரால் 41 ரன் அவுட் ஆஃப் 25 பாலில் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்தார். இருந்தாலும் விக்கெட்டை பறி கொடுத்தாரு. தினேஷ் சர்மா ஒரு 9 ரன் எடுத்தார். அத்தீஷ் சர்மா சொல்லி அவனுங்க. அத்தீஷ் சர்மா 28 பாலில் 61 ரன் எடுத்தார். அவர் கடைசி வரைக்கும் மேட்ச் ஆடி இருந்தாருன்னா ஈஸியாக இது பஞ்சாப் வின் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் அவர் விக்கெட் கரெக்டான நேரத்தில் மும்பை அவர் விக்கெட் எடுத்ததுனால அவர் பஞ்சாப் ஆனாலும் அந்த அளவுக்கு சேஸ் பண்ண முடியல. ஹர்ப்ரீத் ப்ரார் அவரும் ஒரு 21 ரன் எடுத்தார். அவருக்கு 20 பால் ஆடி. ரபாடா ஒரு 6 கன்வெர்ட் பண்ணார். ஆஹா, பஞ்சாப் தான் வின் பண்ண, மும்பை தோற்றுறோன்ற ஒரு ஹோப்பை எடுத்துகிட்டு வந்தார் பஞ்சாப்க்கு. தேவையில்லாத ரன் அவுட் ஆடி அவர் அவுட் ஆனார். பஞ்சாபோட ஸ்கோர் 183. 19.1 பால் அவுட் ஆகிட்டாங்க. ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இன்னொரு 5 பால் கையில் இருக்குங்க. 5 பால் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த பால் ஆடி இருக்கலாம், போராடி இருக்கலாம். அந்த ரன்னு எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இது எப்போவுமே அந்த லாஸ்ட் பால் வரைக்கும் ட்ரை பண்ணோம். அது இல்லாத கேர்லெஸ்னால் ரன் அவுட் ஆகிட்டு விக்கெட்டை மேட்ச் கையில் மேட்சை பறி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். பஞ்சாப்பு ஒரு நல்ல ஒரு பால் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. T20லாம் இதெல்லாம் லாஸ்ட் ஓவரில் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் அவங்ககிட்ட விக்கெட் இல்லை. இருந்தாலும் இவங்க ரன் அவுட் ஆகி அவங்ககிட்ட மேட்சை பறி கொடுத்தாங்க. போலிங் சொல்லி மும்பை கிரேட் கம்பேக் தான் சொல்லணும். ரிலையன்ட் கோர்ஸி 3 விக்கெட் எடுத்தார். பும்ரா பால்லாம் ஸ்டெம்பெல்லாம் பறக்க விட்டாருங்க. பும்ரானால் தான் நேற்று மேட்ச்சு வின் பண்ணி நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. பவர் பிளேயில் ஹார்திக் பாண்டியா ஒரு ஓவர் கொடுத்தாரு. ஹார்திக் பாண்டியா இந்த மேட்ச் கரெக்டான டெசிஷன் எடுத்ததுனால தான் இந்த மேட்ச் வின் பண்ணிச்சு. எல்லாருமே கரெக்டான பிளானிங் இருந்தது. எல்லா பேட்ஸ்மேன் பவுலர் எல்லாருமே கொடுக்க வேண்டிய இடத்துல பவுலிங் கொடுத்தாரு. எல்லோரும் பேட்டிங் ஆர்டரும் கரெக்டாக இருந்தது. நேற்று ஃபீல்டிங் செட்டப்பும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு. நல்ல ஒரு வின்னிங் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் 2 பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. For more update,
வாட்ச் கேகே இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ரமேஷ்.